அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹிது துனூபி, பாவங்களை அழித்தொழிக்கும் நாயகமே உங்கள் மீது சலாம். நாங்க சொல்லுவோம் இன்னும் சொல்லுவோம். எங்கள் நாட்டின் நரம்பெல்லாம் அதுதான் ஓடுகிறது. ஷிர்கை ஒழுக்க வந்த நபிகள் நாயகத்தை அல்லாஹ்விடம் தான் கேட்க வேண்டும். உமை யக்ஃபிருல் துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வின்றி மன்னிப்பவன் யார் என்று சொன்ன இந்த தௌஹீதை இந்த மௌலிது உடைக்கிறதா இல்லையா? இதை ஓதினால் நிரந்தர நரகம் என்று சொல்கிறோம். இது இஸ்லாத்துடைய அடிப்படையை குழி தோண்டி புதைக்கக்கூடியது. சுபான மௌலிதுக்கு முன்னாடி எழுதி வைத்திருக்கிறார்கள், மொய்தி ஆண்டவருக்கு அல்லாஹ் வாக்கு கொடுத்தான் வகி அறிவிச்சான்னு சொல்லி. அப்பாவி மக்களை எப்படி ஏமாற்றுகிறார்கள். இந்த ஹாசியாவில் இருக்குது, அரபு தமிழில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அறிந்து கொள்ளுங்கள், மௌலிதுடைய மஜ்லிஸ் ஒரே வக்தில் எண்ணம் கொண்டு நடந்த போதிலும் அவைகள் அடங்கிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹாதிராவார்கள். மௌலிது ஒரே நேரத்தில் எத்தனை லட்சம் ஆயிரம் கோடி நடந்தாலும் ரசூலா வருவாங்களாம். அப்பாவி மக்களை எப்படி ஷிர்க்ல கொண்டு தள்ளுறது? என்ன ஆதாரம்? அன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபலைதபவ்வ மக்அதஹு மினன்னார். நபி மீது வேண்டுமென்றே பொய் சொன்னால் அவன் தங்குமிடம் நரகம். அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டக்கூடியவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? எத்தனை ஆயிரம் லட்சம் கோடி இருந்தாலும் சரி ரசூலுல்லாஹ் மௌலூத் சபைக்கு வந்துருவாங்களாம். அது மட்டும் கிடையாது, இந்த இவங்க மொய்தி மௌலிது, ஷாவுல் மீது மௌலிது, யாக்குத்துபா மௌலிது, பர்சஞ்சி மௌலிது, அந்த மௌலிது இந்த மௌலிது எழுதி வச்சிருக்காங்களே. எந்த ஆயிரக்கணக்காக இருந்த போதிலும் அந்த அவுலியாக்களுடைய தாத்தும் என்ன செய்யுமா? எல்லா மௌலிதுக்கும் வந்து ஹாதிராகும் என்று எழுதி வச்சிரு. எவ்வளவு மக்களை, அப்பாவி மக்களை குர்ஆன் இதுக்கு என்ன ஆதாரம்? இப்படிலாம் நீங்க பொய்ய பச்சை பொய்ய மௌலிதுங்கிற பேர் எழுதி வச்சிருக்கிறீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம்?